இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல். பனிரெண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அரசு தகவல். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஜெயலலிதா பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி இபிஎஸ் ஆலோசனை. பூத் கமிட்டி அமைப்பது, அதிமுக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கிறார். 60 ஆண்டுகளாக தமிழ் என்று பேசுகிறார்களே தவிர தமிழருக்கு எதுவும் செய்யவில்லை. சென்னையில் நடந்த விழாவில் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. தலைமை தேர்தல் ஆணையரை நள்ளிரவில் நியமித்து அவமரியாதை செய்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வழக்கு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் நியமனத்திற்கு அவசரம் என்ன என கேள்வி. கோவையில் ஸ்னாப்சாட் செயலி மூலம் அறிமுகமான இளைஞர்களை தேடிச் சென்றபோது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. கோவை அருகே 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது அதிர்ச்சி அளிக்கிறது. கைதான 7 பேர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் 14 தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிய விஜயின் தாவேக. பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோருடன் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் பேச்சு. இந்தி எதற்காக தேவை என அண்ணாமலைக்கு சீமான் கேள்வி. ராஜீவ் காந்தி குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் ஆஜரான பின் பேட்டி. அண்ணாமலைக்கிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம். மும்மொழி கொள்கை என்றால் இந்தி திணிப்பு கிடையாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். 3வது மொழி படிக்க ஆர்வம் தொடர்பாக தமிழ்நாட்டில் மார்ச் 1 முதல் மே வரை வீடு வீடாக கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு நிதி தராததால் மத்திய கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட முயற்சி. அகில இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பினர் கைது. அரிமளம் அருகே 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளுக்கு மார்ச் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் உத்தரவு. கேரளாவில் மேலும் ஒரு மாணவருக்கு ராகிங் கொடுமை. எச்சில் தண்ணீரை குடிக்கச் சொல்லி 1ஆம் ஆண்டு மாணவரை கொடுமைப்படுத்திய 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 6 பேர் சஸ்பெண்ட். தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் மீண்டும் 64,000 நெருங்கியது. கனடாவில் பனிப்பொழிவுக்கு மத்தியில் தரையிறங்கும் போது விபத்திற்குள்ளான விமானம். பத்தொன்பது பயணிகள் காயங்களுடன் மீட்பு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீனவர்களுக்கும் அவர்களுக்கான உள்கட்டமைப்பு பணிகளுக்குமாக 360 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மீன் இறங்குதளம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்காக இந்த நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மீனவர் சங்கத்தினர் இன்று காலை முதலமைச்சரை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்த நிலையில் தற்போது நிதி ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மீன் இறங்குதளம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு பணிகளுக்காக 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தங்கச்சிமடம் மீன் இறங்கு தளத்தை துறைமுகமாக தரம் உயர்த்த இந்த நிதி ஒதுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கூடுதல் விவரிக்கிறார் சிறப்பு சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் ராமேஸ்வரத்திலிருந்து வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் சந்தித்து சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில தங்கச்சி மடம், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தங்கச்சி மடம் மீன் இறங்கு தளம் மீன்பிடி துறைமுகம் தரம் உயர்த்துதல், அதே போல மீன் இறங்கு தளத்தை தூண்டில் வளைவுடன் மேம்படுத்துதல் மற்றும் பாம்பன் வடக்கு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைத்தல் ஆகிய உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட தமிழ்நாடு அரசின் நிதியிலிருந்து 360 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட மீனவர் சங்கங்களின் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நன்றி தெரிவித்த நிலையில இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்திடக்கூடிய வகையில மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் அவங்க கேட்டுக்கொண்டனர். இந்த அடிப்படையில இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்களின் முக்கிய கோரிக்கைகளான இந்த தங்கச்சிமடம் மீன் இறங்கு தளம் மீன்பிடி துறைமுகம் தரம் உயர்த்துதல், அதே போல பாம்பன் வடக்கு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைத்தல் ஆகிய திட்ட செயல்பாட்டிற்கு சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அதன் அடிப்படையில இது போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாத நிலையிலும் தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து 360 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 360 கோடி ரூபாய் இந்த உட்கட்டமைப்பு வசதிக்காக மீனவர் நலனுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்ய அறிவிப்பை இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்க மறுத்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி அளிக்க சட்டத்தில் இடமில்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு தமிழ்நாட்டில் பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. மத்திய அமைச்சரை கண்டித்து தமிழ்நாட்டில் பல்வேறு அமைச்சரை கண்டித்து டெல்லியில் உள்ள மத்திய கல்வி அமைச்சக அலுவலகத்தை இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2148 கோடியை உடனே வழங்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு முயற்சிக்க கூடாது. கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கூண்டோடு கைதாகியுள்ளனர். சோஷியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவத்தில் சிறுமிக்கு நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்த 7 கல்லூரி மாணவர்களால் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். ஸ்னாப்சாட்டில் மூழ்கிய சிறுமி கல்லூரி மாணவர்களிடம் சிக்கி கண்ணீருக்கு ஆளாக்கப்பட்ட பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடந்தது என்ன? கோவையில் உள்ள 3 வெவ்வேறு கல்லூரிகளில் பயிலும் ஜெபின், ரக்ஷித், அபினேஸ்வரன் உள்ளிட்ட 7 மாணவர்கள் குணியமுத்தூர் பகுதியில் ஒரே அறையில் வாடகைக்கு தங்கியுள்ளனர். அவர்களில் 7 பேரில் ஒரு மாணவனுக்கு ஸ்னாப்சாட் மூலம் 17 வயது சிறுமி ஒருவரின் நட்பு கிடைத்துள்ளது. நண்பராக நினைத்து பழகி வந்த வலை விரித்து ஏமாற்ற நினைத்தாரோ என்னவோ அச்சிறுமியை குணியமுத்தூர் அறைக்கு அவர் வரவழைத்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஜெபின், ரக்ஷித், அபினேஸ்வரன் உள்ளிட்ட 7 மாணவர்களும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 7 பேரிடம் சிக்கிக் கொண்ட சிறுமி கடும் வேதனைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் வீட்டை விட்டு சென்ற சிறுமி காணாமல் போனதால் அவரது பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் சிறுமியை தேடி வந்த நிலையில் நேற்று அவர் வீடு திரும்பியுள்ளார். சிறுமியின் உடல்நிலை மோசமானதை உணர்ந்த போலீசார் என்ன நடந்தது என விசாரித்துள்ளனர். அதில் குணியமுத்தூரில் கல்லூரி மாணவர்கள் அறையில் தங்கியதும் அங்கு சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் நேர்ந்ததும் தெரிய வந்து அதிகாரிகள் மிரண்டு போனார்கள். உடனே அதிரடியில் இறங்கிய உக்கடம் காவல்துறையினர் ஜெபின், ரக்ஷித், அபினேஸ்வரன் உள்ளிட்ட 7 மாணவர்களையும் கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பின்னர் அவர்கள் 7 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேறு யாராவது சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஸ்னாப்சாட்டில் மூழ்கிய சிறுமி கல்லூரி மாணவரை நம்பி அவரது அறைக்கு சென்ற நிலையில் அங்கிருந்த 7 மாணவர்களால் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கோவை சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை அளிக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். வழக்கில் கைதானோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவை சிறுமி கூட்டு பாலியல் கொடுமை நிகழ்வு அறிவாதாய திமுக படுத்தி வைத்திருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அவரது எக்ஸ் பக்க பதிவில் முறையிடுகிறார்களா என்ற சந்தேகத்தை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டே இருப்பதாக கூறியுள்ளார்.